அதியமான்கோட்டையில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதியமான்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் சதீஷ், கிராம சபை கூட்டத்தில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி மற்றும் தருமபுரி எம்எல்ஏ எஸ்பி வெங்கடேஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் கிராம சபை கூட்டத்தின் உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளினை பற்றி விவாதிக்கப்பட்டதோடு ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது செலவினங்கள், கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை, சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல், ஆரிய வடைபடம், சாத்தியமுள்ள கிராமங்களில் கிராம சபா அளவிலான வன உரிமை குழுக்கள் உருவாக்குதல், குழந்தைகள் பாதுகாப்பு, சமூக நலன் உள்ளிட்ட பல்வேறு பொருண்மைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 257 ஊராட்சிகளிலும் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு இன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. அதியமான்கோட்டை ஊராட்சி நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். மேலும் தண்ணீர் விலை மதிப்பில்லா ஒரு பொருளாகவும் நீடித்து நிலைத்து பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்தி வரும் வகையில் அதனை போற்றி பாதுகாத்திட வேண்டும். மேலும் மரம் வளர்த்தல் ஊக்குவித்தல், ஏரி, குளம், கால்வாய்களை தூர்வாரி புனரமைத்தல், நீரின் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடம் எடுத்து கூறி மேலும் நாம் கடைபிடித்து பொதுமக்கள் அனைவரும் நீரின் இன்றியமையாமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் மண்டல உதவி திட்டவாளர் உமா, தருமபுரி உதவி இயக்குனர் நிர்மல் ரவிக்குமார், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட செயற்பொறியாளர் சிவகுமார் உட்பட முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ஊராட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.